டிசிஎஸ் விவகாரம், டிசிஎஸ் நாசிக் விவகாரம் இன்னும் பெருசாகிட்டே போகுது. ஆரம்பத்தில் கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்புறமா பல பேர் அதனுடைய உண்மைத்தன்மைகளை பெருசாக வெளியே பேச மாட்டேன்றாங்க அப்படின்னாங்க. சில பேர் இதில் ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குது, அதனால் அதை சொல்ல மாட்டேன்றாங்க. இன்னும் நிறைய பேர் என்னன்னா, டிசிஎஸ் மாதிரி ஒரு டாடா நிறுவனம் ஏன்னா ரத்தன் டாடா அவர் செய்த சேவைகள், அவர் பண்ண விஷயங்கள், அவருக்காவது இதை பற்றி ரொம்ப பேச வேணாங்க. எங்கேயோ அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான கிளை நிறுவனங்கள் இருக்குது, பல தொழில் இருக்குது இந்தியாவில். அதில் ஏதோ ஒரு சின்ன ஒரு பிபிஓவில் நடந்த ஒரு விஷயம், அதான் சின்ன விஷயம், அதை புறந்தள்ளிட முடியாது. இப்படிலாம் கூட இருந்தாங்க. இப்போ இந்த வழக்கு எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு மிக முக்கியமாக அதனுடைய சுருக்கம் அது. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி டிசிஎஸ் நிறுவனத்தில் 9 பேர் மீதான வழக்கு. அங்குள் வேலை பார்க்குற பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தல், பாலியல் ரீதியான தொந்தரவு, பல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாசிக் போலீஸ் கைது பண்ணுறாங்க. அதுவும் எப்படி கைது பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்தில் ஒரு பெண்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுகளுக்காக அந்த நிறுவனத்தில் உடனே போயிட்டு நாம் விசாரணை பண்ணக்கூடாது, கைது நடவடிக்கை எடுக்கக்கூடாது, ஆதாரப்பூர்வத்தை நம்ம திரட்ட வேண்டும் என்பதற்காக பெண் காவலர்களை அங்கு தூய்மை பணியாளர்களாக அங்கே உள்ள அனுப்பி அங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஃபோட்டோ ஆதாரங்களுடன் அவங்க சப்மிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன் உள்ள இறங்குறாங்க. இறங்கும் போது வேறு விதமாக அது மாறுகிறது. அங்கு பெண்களுக்கு வெறும் பாலியல் துன்புறுத்தல் மட்டும் நடைபெறவில்லை, ஒரு மதமாற்றம் நடந்துள்ளது, கட்டாய மதமாற்றம் நடந்துள்ளது. அந்த மத சடங்குகளை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தியுள்ளார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ பூதாகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கில் 8 பேர் கைது பண்ணியாச்சு. 9வது நபராக மிக முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள நீதா கான். இந்த நீதா கான் அங்க அந்த பிபிஓ நாசிக்ல இருக்கிற அந்த டிசிஎஸ் பிபிஓ கிளையினுடைய HR மேனேஜர். இந்த HR மேனேஜர்கள் தான் கிட்டத்தட்ட 75-76 பெண்கள் கதறிக்கிட்டு இமெயிலில் எங்களை இப்படிலாம் பண்ணுறாங்க, குடும்பப்படுத்துகிறாங்க, அங்கே தான் நான் சொல்ல முடியும், என்ன இது மாதிரிலாம் தொந்தரவு பண்ணுறாங்க, நாங்கள் இதுலேருந்து மீள முடியல, கட்டாயப்படுத்துகிறாங்க, எங்களுக்கு இந்த சம்பளத்தை விட்டால் வேற வழி கிடையாது, சில எங்களது ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுட்டு மிரட்டுறாங்க, நாங்கள் எங்கேயும் வெளியே போக முடியல, உடனே ஒரு ஆக்ஷன் எடுங்க அப்படின் போது அந்த மெயில் எல்லாம் அப்படி தட்டி 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 விடுறாங்க இந்த நீதா கான். அது வெளி உலகம் தெரியாமல் சிலர் ரொம்ப ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்ணும்போது நீ பெரிய பிரச்சனையெல்லாம் அனுபவிப்ப, ஜாகிரதையாக இருந்துரு, கிடைக்கிற வாய்ப்பை கம்முன்னு இது பண்ணிட்டு போ அப்படின்றாங்க, விரட்டி விட்டுறாங்க. இது எப்போதுலேருந்து நடக்குது? 2022 2026 வரை இது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வருகிறது. சில பெண்கள் ரைட்டு இந்த இமெயிலெலாம் ஒன்றும் வேலைக்காகாது, அந்த இமெயிலில் உள்ளே இருக்கிறவங்களே நிறைய பேர் உடந்த, குறிப்பாக இந்த HR மேனேஜர் முக்கியமான உடந்த, எல்லாத்துக்கும் காரணம் இந்த பெண் தான், நம்ம நேராக போலீஸுக்கு காவல்துறைக்கு போய்டுவோன்னு டைரெக்டாக அவங்க போயிட்டு காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த நாசிக் போலீஸ் இங்கே இருக்கிற கமிஷனர் அவருடைய நேரடி பார்வையில் உள்ள இறங்கி ஆக்ஷன் எடுக்கிறார். இப்போ அந்த கேஸ் சிறப்பு புலனாய்வு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இப்போ என்னன்னா, இந்த நீதா கான் இருக்காங்க இல்லையா, இந்த பெண்மணி தான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பெண்களை உள்ள சேர்த்து குறிப்பாக இஸ்லாமிய மத சம்பந்தப்பட்ட சடங்குகள் கட்டாயப்படுத்தி அந்த சடங்குகளை செய்யுங்க, அந்த முறைகளை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்ல கட்டாயப்படுத்தியதாக அந்த பெண்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த குரூப்போட முக்கிய அட்மின் யாருன்னா அஸ்வின் ஒரு பெண். அந்த பெண் தான் குறிப்பாக இவங்க சொல்ற குற்றச்சாட்டு, போலீஸ்க்கு வந்திருக்கிற இந்த பெண்கள் குற்றச்சாட்டு என்னன்னா, இந்து பெண்களாக பார்த்து அங்கே செலக்ட் பண்ணி இந்த மதமாற்ற விஷயம் அங்கு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பாலியல் தொந்தரவை தாண்டி இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நீதா கான் எங்கே அப்படின்னா, நீதா கான் அப்ஸ்காண்ட், ஆள் இல்லை. ஆனால் அவருடைய வழக்கறிஞர் அங்குள்ள நாசிக்குள்ள கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறார். என்ன மனு தாக்கல் பண்ணா, என்னுடைய கட்சிக்காரர், நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க என்னுடைய கட்சிக்காரர் நீதா கான் 2 மாதம் 3 மாத கர்ப்பிணி, அதனால் அவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுங்க, நாங்கள் மற்றதை நாங்கள் கோர்ட்டில் விளக்கம் சொல்கிறோம், முதல்ல முன்ஜாமீன் கொடுங்க அப்படின்னாங்க.
போலீஸ்லேயே ஆஜராகல, கோர்ட்லேயும் ஆஜராகல, எங்கே தலைமறைவாக இருக்காங்கன்னு தெரியல. வக்கீல் வந்து அதுக்கு வந்து முன்ஜாமீன் கேட்குறாரு. முதல்ல வந்தால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த முன்ஜாமீனை நிராகரிக்கிறார் நீதிபதி. சரி, இப்போ என்னதான் இப்போ இந்த 8 பேர் மீதான விசாரணை ஒரு பக்கம் இருக்கும்போது யார் இந்த நீதா கான் அப்படின்ற விவகாரம் ஓடிட்டு இல்லை உள்ள பல பல சம்பவங்கள்லாம் வந்து அன்அஃபிஷியல் தகவலாக சிலதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ளெல்லாம் ஒன்று போக வேணாம். நீதா கான் யார், என்ன அப்படியாப்பட்ட ஆள் யார்ப்பா இது கேட்கும்போது 26 வயது, திருமணமாகி 1 வருடம் தான் ஆகுது. பூர்வீகம், அவங்களுடைய பூர்வீகம் வந்து நாசிக். நாசிக் வந்து என்னது எதுக்கு ஃபேமஸ் வந்து இந்தியாவினுடைய நோட்டு, இந்திய நோட்டை அச்சடிக்கிற இடம் அங்கே தான் வந்து நாசிக்கில் தான் இருக்கு. குறிப்பாக மும்பை டு ஷீரடி போகக்கூடிய மிக முக்கியமான சாலை நாசிக் தான். நாசிக்கை தாண்டி தான் போகணும், ரோடு மார்க்கமாக நீங்கள் போனோம்னா அப்படின்னா. அப்படியாப்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஒரு நகரம் கூட சொல்லலாம், அதான் தப்பில்லை வந்து. அங்கே தான் இவங்களுடைய பூர்வீகம். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீதா கானுடைய அப்பா அம்மா எல்லாம் ஃபேமிலியை வந்து மும்பைக்கு வந்து குடிபெயர்றாங்க. மும்பைக்கு குடிபெயர்ந்து விறகு வியாபாரம் பண்ணுறாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி போயிடுறாங்க. இப்போலாம் விறகுலாம் இருக்கா இல்லையான்னு தெரியல, வந்து விறகு வியாபாரம் பண்ணுறாங்க. இல்லைங்களா, இப்போ இருக்கிறவங்களாம் தெரியாது, வந்து விறகு மண்டி இருக்கும் அப்போலாம் வந்து, சவுக்கு வேலிக்கத்தான் விதவிதமாக இருக்கும் வந்து. அந்த விறகு வியாபாரம் செய்கிறாங்க. அங்கே தான் வந்து நீதா கான் படிக்கிறாங்க. அப்புறம் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு வந்து சாதாரண ஒரு கம்பெனியில் டெலிஃபோன் ஆப்ரேட்டராக வேலைக்கு. அதன் பிறகு அவங்களுக்கு வந்து இந்த டிசிஎஸில் வேலை கிடைக்குது. அதுவும் இந்த நாசிக் பிபிஓ இந்த பிரான்ச்சுக்கு கிடைக்குது. படிப்படியாக அவங்க முன்னேறி HR மேனேஜராக மாறுகிறார். மாறின பிறகு தான் இந்த குழு எப்படி சேர்ந்தாங்க அப்படின்ட்டு தெரியல வந்து. இந்த 8 பேர் பிடிச்சிருக்காங்க இல்லைங்களா, இந்த 8 பேர் இதோடு சேர்த்து நீதா கான் இந்த குழுவாக இவங்க எப்படி உருவானாங்க, இவங்களுடைய பின்னணியில் யார் இருக்கிறார்கள், இது வெறும் பாலியல் தொந்தரவு மட்டும்தானா, இது மதமாற்ற விஷயமா, அதை தாண்டி இதன் பின்னணியில் என்ன இருக்குது, வெளிநாட்டு சதி ஏதாவது இருக்கா, தொடர்ச்சியாக பாம்பே தான் அதிக, மும்பை தான் அதிக டார்கெட். கடந்த காலங்களில் அதிக டார்கெட் வச்சு அடிக்கப்பட்ட இடம் வந்து மும்பை. அப்படி ஏதாவது அயல்நாட்டு சதி ஏதாவது உள்ள இருக்குதா, ஊடுருவல் ஏதாவது நடந்திருக்குதா, கண்ணுக்கு தெரியாத ஆட்கள் இங்க பரவி கிடக்குறாங்களா, இல்லை இவங்களே யார், இவங்க யாருடைய ஏஜென்ட் இவங்க அப்படின்னு போலீஸ் துருவி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் கைது செய்யப்பட்டவர்கள் பல பேர் வாயை திறக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போலீஸ் தரப்புலேருந்து சொல்லப்படும். அந்த ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதில் வந்து A1 குற்றவாளியான நீதா கான் பிடிச்சாதாங்க உண்மை தெரியும் அப்படின்னு 3 தனிப்படை அமைச்சிருக்காங்க. அதே வேளையில் மீடியாவில் என்ன கேள்வி கேட்குறாங்க அங்குள்ள மீடியாக்கள்னா, என்னங்க வந்து அப்படியாப்பட்ட ஆளா நீதா கான், வந்து ஒரு பெண் தானே, அவங்கள வந்து இவ்வளோ போலீஸ் இவ்வளோ பெரிய உளவுத்துறை அது இது எல்லாம் வச்சிருக்கிறீங்க, நீங்கள் அவங்கள ஏன் பிடிக்க முடியலன்றீங்க, அப்படி எங்க அவங்க தலைமறைவாக இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி. அந்த ப்ரெஷர் அதிகமாகவே அந்த 3 தனிப்படை சிறப்பு புலனாய்வு போலீஸார் அதற்கான வேலையில் இறங்கிட்டாங்கன்னு அங்குள்ள கமிஷனர் வந்து சொல்கிறார். அவர் சொல்கிறார், இதற்கிடையில் 2022 24 வரை இந்த சொல்லாமல் கொள்ளாமல் நின்றுடுவாங்க தெரியுங்களா. அப்படி ஒரு பெரிய நிறுவனத்தில் நிற்க முடியாது. வந்து முறைப்படி நீங்கள் வந்து அப்ளிகேஷன், அதாவது பயோடாட்டா கொடுக்கணும், அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இது பண்ணணும், உங்களுக்கான சேலரி வந்து அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகும், அப்புறமா வந்து நீங்கள் ரிலீவிங் லெட்டர் கொடுக்கணும், அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும், இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. ஆனால் திடீர்னு சில பேர் நின்று போயிடுவாங்க. தகவல் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஒருவேளை சில நிறுவனங்களில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டா வேறு வழி கிடையாது, நீங்கள் சொல்லிவிட்டு முறைப்படி லெட்டர் கொடுத்து தான் நிற்க முடியும். இங்கே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்கலாங்களா இல்லையான்னு தெரியல. அதை மீறி இந்த 2022 26 வரை யாரெல்லாம் வந்து நின்று போயிருக்காங்க, யாரெல்லாம் திடீர்னு நின்று போயிருக்காங்க, அவங்க எல்லாம் பிடிச்சி போலீஸ் ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து சில வாக்குமூலங்கள் வாங்குறாங்க. அதை மிக ரகசியமாக வைத்துள்ளார்கள். அவர்கள் சொன்ன சில தகவல்கள் வந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்று போலீஸ் தரப்பில் மீடியா தரப்பிலும் சொல்லப்படுகிறது. அது என்னன்னு தெரியல. அந்த கிட்டத்தட்ட ஒரு 36 பேர் வந்து போலீஸோடைய கண்காணிப்பில் இருக்கிறார்கள், அந்த வேலையை விட்டு போனவங்க. இது வந்து வெறும் பாலியல் தொந்தரவு மட்டும் கிடையாதுங்க, இதனுடைய பின்னணியில் வேற இருக்குதுன்னு
ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் போலீஸ் விசாரிக்க 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 தானே இன்னொரு விஷயம் வர ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் வந்து ஒரே நபர் அந்த ஹெச்ஆர் மேனேஜர் வந்து அவங்க வந்து நிறுத்தினாதான் உண்மை வெளியே வரும் அப்படின்னு ஒரு பக்கம். இதை மீறி எப்பவுமே அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குல்ல, அரசாங்கத்துக்கு கேள்வி கேட்பாங்கல்ல, என்ன இது மாதிரி இருக்குது, நீங்கள் இதுவும் மகாராஷ்டிரா வந்து ஆளும் பாஜக தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு முக்கியமான ஒரு நகரம், மும்பைக்கு மிக அருகில் உள்ள நகரம், அந்த பக்கம் பூனே இருக்குது, இப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுவும் டாடா நிறுவனம் மாதிரியான ஒரு நிறுவனத்தில் இவங்க எப்படி உள்ள வந்தாங்க, உங்களுக்கான உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கான மாநில போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்க இருக்கிற நகர போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்கும்போது அரசியல் ரீதியான பிரஷரும் அவங்களுக்கு கூடுது. இதை வந்து தீவிர கண்காணிப்பில் எடுக்க வேண்டும், இதை தீவிர கண்காணிப்பில் கொண்டு போக அதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்குன்றாங்க. தேவைப்பட்டா நீங்க சிபிஐ கூட கேட்கலாம் அப்படின்னா வேணாம், எங்க மாநில போலீசார் மிக சிறப்பாக இதை பணியாற்றுகிறார்கள், எங்க மாநில போலீசார் மிக அருமையாக இதனுடைய புலனாய்வு விசாரணைகளை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. அதோட உண்மைதான். ஏன்னா எடுத்தங்கவுத்தன்னு பண்ணாம அந்த நிறுவனத்துக்குள்ள போயிட்டு தங்களுடைய ஆட்களை அனுப்பி ஆதாரப்பூர்வமான சில விஷயங்களை திரட்டிய பிறகுதான் இந்த சம்பவம் கமுக்கமா இருக்குது. நீ குயமுறை போய் உள்ள டப்புன்னு அடிச்சிருந்தோம்னு வச்சுங்க, வந்து குயமுறையா ஆச்சா போச்சா, நீங்க எப்படி கை வைக்கலாம், ஆச்சா இது வந்து மத சம்பந்தப்பட்ட விஷயம், அதுவா இதுவா அப்படின்னு வேற விதமா கதை கட்டி விட்டுருவாங்க. மீடியா முன்னாடி வேற விதமா எக்ஸ்போஸ் ஆகிடும். இது நின்று நிதானமா நேரம் எடுத்துக்கிட்டு அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதே வேளையில் அங்கே இருக்கிற அந்த நிறுவனம் டிசிஎஸ் நிறுவனத்தினுடைய முதன்மை அதிகாரி, இந்திய அளவில் உள்ள முதன்மை அதிகாரி என்ன சொல்லியிருக்காரு, அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஏன்னா டிஸ்மிஸ் பண்ண முடியாது, சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களை டிஸ்மிஸ் செய்யப்படும், அவர்கள் வேற எந்த நிறுவனத்திலும் இனி பணிபுரிய முடியாத அளவிற்கு அவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்படும். சரி, இந்த 8 பேர் யாரு, இந்த 9 பேருக்கும் என்ன பின்னணி இருக்குது, இவர்கள் யாருடைய பின்னணியில் இது இயங்குனாங்க, இது ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அதுவும் வந்து பெண்களை ஏன் டார்கெட் பண்ணி இதை பண்ணாங்க அப்படின்ற விவகாரத்தை போலீஸ் ஏறக்குறைய முக்கால்வாசி சேகரித்து விட்டார்கள். அதை மீடியா முன்னாடி வெளியிட இப்பொழுது, ஏன்னா கேஸ் வந்து வேற மாதிரி வந்து செதஞ்சு போயிடும். ஆனால் எதுவுமே கிடையாது, அங்கெல்லாம் மீடியாக்கள் வெறும் அனுமானத்தில் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்களே கண்டி, இதை கம்ப்ளீட்டாக முடிச்ச பிறகுதான், நீதா கான் கிடைச்ச பிறகுதான் இதனுடைய உண்மைத்தன்மை வெளியே வரும். ஏன்னா இது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம், இது வந்து நாட்டினுடைய அச்சுறுத்தலுக்கு ஒரு பெரிய சவாலான விஷயம், குறிப்பாக அங்குள்ள காவல்துறைக்கு ஒரு பெரிய சவாலான விஷயம் போது இதை உண்மையிலே அந்த நீதா கான் கிடைத்த பிறகுதான் டிசிஎஸ்னுடைய முழு விவகாரம், நாசிக் முழு விவகாரம் தெரிய வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.